ஹாய். இப்போ நம்ம வந்து தக்காளி மிளகு ரசம் வைக்க போகிறோம். அது எப்படி வைப்போம்னு இப்போ காட்டுறேன். நீங்கள் தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற போட்டிருக்கேன். ஒரு தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு க்ரீன் சில்லி ஒன்று, இது வந்து ட்ரை சில்லி ஒன்று, கொஞ்சம் பூடு, ஒரு பூடு இருக்குமா? இது ஒரு பூடு, முழு பூடை உரிச்சு வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும் ரசத்தை. இது வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் சில்லி, இது வந்து பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் இந்த தக்காளியும் போட்டு 2 சுற்று ஓட விட்டுருவோம். இது நம்ம பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த தக்காளியை கொஞ்சம் ஓட விட்டுருவோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு, கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ரசம், தக்காளி மிளகு ரசம் வைக்க எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு அடுத்து கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போடணும். கடுகு கொஞ்சமாக போடுங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு ரொம்ப போடாதீங்க. ரசத்துக்கு வந்து கடுகு வந்து ஒரு 10-15 கடுகு போட்டால் போதும். ரொம்ப போட்டால் அது நல்லா இருக்காது. அப்புறம் வத்தல் போடணுமா? அது வத்தல் போடும். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுமோ சிம்மில் வச்சுக்கலாமா? சிம்மில் வச்சுக்கோங்க. போடுங்க. வத்தல் போடுவோம். அப்புறம் கருவேப்பிலையா? கருவேப்பிலை. இப்போ ஊற்றி ரசத்துக்கு இருக்கிறத ஊற்றி இப்போ என்ன பண்ணணுமா? சால்ட்லாம் போட்டிங்களா? சால்ட் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சு, சால்ட் எல்லாம் போட்டு இப்போ கரைச்சி வச்சு தாளித்து கொட்டியாச்சு. இது வந்து கொதிக்க விடக்கூடாது. தக்காளி மிளகு ரசம் எந்த ரசமாக இருந்தாலும் கொதிக்கக்கூடாது. நீங்கள் வந்து நுர கூடி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. நுர கூடி வரணும். நுர கூட்டி வரட்டும். நம்ம இப்போ வந்து ரசம் நுர கூட்டி வந்துடுச்சு. இப்படி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ரொம்ப நன்றி.